ஒரு சிறப்புமிக்க புத்தகம் வழங்கல் நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. ஆக்கங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு வயது என்பது ஒரு தடை அல்ல. அம்மா ஒருவர் மொன்றியலிலே, வேறு யாருமல்ல, எங்களுடைய மதிப்புக்குரிய அம்மா திருமதி யோக நாயகி நடராஜா அவர்கள் 3 புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே ஒன்று திருக்குறள். இந்த அம்மாவினுடைய திருக்குறள் புத்தகம் வழங்கல் நிகழ்வு இப்பொழுது இடம். அனைவருக்கும் வணக்கம். உலக பொதுமறை என்று அனைவராலும் புகழப்பெற்ற இந்த திருக்குறள் இந்த உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தேடி தந்துள்ளது. 2 வரிகளில் அருமையான கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட பெரும் புதியல் இந்த திருக்குறள். இத்தகைய சிறப்புடைய திருக்குறளை எமக்கு தந்த பேரறிஞர் திருவள்ளுவர் மாதர்கள் தமது அகவாழ்விலும் புறவாழ்விலும் வாழ தேவையான அடிப்படை பண்புகளை தனது குறள்பா மூலம் தந்துள்ளார். நாம் அதன்படி வாழ்ந்து வளம் பெற்று எமது அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதே எனது அவா. அந்த எண்ணத்தில் தோன்றிய ஒரு அதை ஒரு நூலாக்கி அனைவருக்கும் பயன்பெற வேண்டும் எமது அடுத்த தலைமுறையினருக்கும் கற்று அதன்படி ஒழுக வேண்டும் என்பதே எனது எண்ணமாகும். இந்த வகையில் திருமதி தயாபரி சர்மா அவர்களும் இந்த புலம்பெயர் தேசத்தில் சைவத்தையும் தமிழையும் வளர்க்கும் நோக்கில் எமது இளைய தலைமுறையினருக்கு இந்த திருக்குறளை கற்றுக் கொடுத்து அவர்களை மென்மேலும் ஊக்குவிக்கும் முகமாக இப்படி ஒரு வள்ளுவர் விழாவை ஏற்பாடு செய்து அதை நிறைவேற்றியும் உள்ளார். அவர் இப்பணியை மேலும் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் சிறார்களின் பெற்றோர்களையும் வாழ்த்துகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மொழி. நன்றி. திருமதி யோகநாயகி நடராஜா அம்மா சிறப்புமிக்க திருக்குறள் புத்தகம் வெளியிட்ட பெருமைக்குரியவர். புத்தகம் வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. ஆயிரத்தி 330 குறளை அடக்கி 133 அதிகாரமாக திருக்குறள் ஒவ்வொரு இல்லத்திலும் இன்று முதல் தவழப் போகின்றது. இந்த அம்மாவுக்கு மனங்குளிர உங்களுடைய கரகோஷத்தை கொடுங்கள். முன்வந்து எங்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை எல்லோரும் பயன்பெறுங்கள் என்று மனதார மகிழ்ச்சியோடு தருகின்ற தருணம், இந்த கொடுக்கின்ற தருணம் எல்லோருக்கும் வர வேண்டும் வாழ்க்கையிலே. எங்கே அந்த லிஸ்ட் யார்? ஓகே, வாசிங்க லிஸ்ட். குயிக்கா போகணுமா? மாதுரி ஜெகன், சாருஜன் ஜெகன், சகீனா ஸ்ரீரங்கன், லவின் ஸ்ரீரங்கன், ஜதூரி செல்வராஜா, ஜதூரி செல்வராஜா, ஜெயதுர்கா தயாகரன், ஜெயதுர்கா தயாகரன், மதுரா விஜயகுமார், ஷர்வானி சிவானந்தன், பிரியங்கா சிவானந்தன், அனிருத் நீதி ராஜா,
ரிஷிகேஷ் நீதிராஜா, பவிகா ராமசாமி, யாதவன் ராமசாமி, சிவரமணன் சிவராமன், தேசிகன் கேதீஸ், ஓகே, வர்ணிகா சுப்பையா, ஷிரோமி நதீஷ் குமார், அஸ்வினி நதீஷ் குமார், வருண் வண்ணன், விருக்ஷன் வண்ணன், கவிஸ் சின்னத்துரை, ரித்தீஸ் செல்வராஜா, கஜூரி கமலேஸ்வரன், தனியா திருநாவுக்கரசு, டார்வின் திருநாவுக்கரசு, கிருஷியா குலக்கொழுந்து, தீவினா குலக்கொழுந்து, தெவேனா குலக்கொழுந்து, கருஷன் இளங்கோ, லரூஷ் இளங்கோ, மன்னிக்கவும், பரீத் ஜெகன், பரீஷா ஜெகன், ஐஷா பரம்சோதி, நேஹா பரம்சோதி, திவாஸ் சந்திரசேகரம், ஆராதனா நவரத்னம், ஷர்வின் நல்லையா, அக்ஷயா குமாரசாமி, சபரி கமலேஸ்வரன், அபிஷா குமாரசாமி, गिरिधरन सत्यमूर्ति, नर्दना सत्यमूर्ति, तिवीशा मुरलीदास, संचना गोपालरत्नम, शर्विन गोपालरत्नम, प्रहति सद्गुणराजा, आहाशिया शिवबालसिंगम, अश्मिका रजीवन, आरिश रजीवन, आर्थिक रजीवन, अभिशनन दिनेश, अश्मि दिनेश, गरीश संगरदास, तजीश संगरदास, आतिश संगरदास, तंसिका संगरदास, तरुष्मन इलंगो, या என்ன பேர்? சைனியா, நைனியா, அனோஜ்.
இப்போ யாருக்கு கொடுத்தீங்க? சாருஷ் நிரந்தன். அன்சிகா அவங்க அன்சிகா கதிரவேலு. நன்றி. மனதார வருகை தந்து இந்த புத்தகத்தை எங்களுக்கு வழங்கி வைத்த அம்மா திருமதி யோகநாயகி நடராஜா அம்மாவுக்கு சாத்வீக ஓசை மனங்குளிர நன்றியை தெரிவித்தவாறு அம்மாவுக்கான சிறப்பு கௌரவம் இடம்பெறப் போகின்றது. திருமதி தயாபரி சர்மா அவர்களின் சிறப்பு கௌரவம். அதற்கு முன்பாக கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. ஆகையினால் நானும் ஒரு மாணவனாக அம்மாவிடமிருந்து இந்த புத்தகத்தை பெறுவதில் மிக பெருமை அடைகிறேன். ஏனென்றால் தற்செயலாக என்னுடைய மைத்துனர் வீட்டில் இன்று காலை இந்த புத்தகத்தை நான் அவருடைய செல்ஃப் ராக்கையிலிருந்து எடுத்து என்னில் கண்ணில் பட்டவுடன் எடுத்து இதை யார் எழுதினார்கள் என்று சொல்லி அவரிடம் கேட்டபொழுது அம்மாவை சொன்னார். அப்பொழுது இங்கே வந்தவுடன் நான் இந்த அம்மாவை கண்டவுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருடன் உரையாடினேன். அவருடைய சின்ன வேண்டுகோள் விருப்பம் இந்த நூல் டொரோண்டோ தலைநகரத்திலும் தவழ வேண்டும் என்று அவருடைய ஆசை மனதில் இருக்கின்றது. ஆகினால் இதை நீங்கள் அவதானித்து கொண்டிருக்கின்ற டொரோண்டோ வாழ் ஆசிரியர்கள் இந்த சிறார்கள் எவ்வாறு இங்கே திருக்குறளை மிகவும் அழகாக சொல்லி எங்களை மகிழ்வித்திருக்கின்றார்கள். அதேபோன்று நீங்களும் அங்குள்ள ஆசிரியர்கள் இந்த குழந்தைகளுக்கு இந்த நூல் அம்மா இலவசமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை அழைத்து அதை அந்த குழந்தைகளுக்கும் கையில் கொடுத்து அவர்களுக்கும் இந்த திருக்குறளை இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்று உங்களை வேண்டுகின்றேன். அம்மாவுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றிகளையும், இதுபோல் அவர் ஆலயங்களை பற்றி இன்னும் 2 நூல்கள் எழுதியிருக்கின்றார். அந்த நூல்களையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். கற்றோர்கள் அவருடைய ஆயுள் இன்னும் 100 வருடங்கள் இருந்து இந்த எழுது கோலாக அவருடைய கை இருந்து அமைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி நல்ல ஆசிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குருக்கலையா அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த நூலை திருக்குறள் நூல் டொரண்டோ மாநகரத்திலும் தவழ வேண்டுமென்றால் யாராவது உதவி செய்து அம்மாவினுடைய பெயரை அங்கு நிலைநாட்டி இதனை இலவசமாக மனமு வந்து தரப்போகின்றார். அவருக்கான சிறப்பு கௌரவம் திருமதி யோகநாயகி நடராஜா அம்மாவுக்கு சாத்வீக ஓசை சிறப்பு கௌரவம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு. அம்மாவின் கலைப்பயணம் தொடரட்டும். இந்த வயதிலும் அம்மா இவ்வளவு சிறப்புமிக்க ஆக்கங்களை வெளிக்கொணர்ந்து வருகின்ற கலை உணர்வு மிக்க அம்மா வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்துவோம். கரகோஷ மழை பொழியட்டும். நன்றி. தொடர்ச்சியாக வில்லுப்பாட்டுக்குரிய உறவுகள் செல்வங்களை தயார்படுத்துங்கள். அரண் வலியுறுத்தல் அதிகார விளக்கம் கொடுப்பதற்காக அடுத்த நிகழ்வு வருகின்றது. செல்வன் விருக்ஷன் வண்ணன், செல்வன் வருண் வண்ணன். நாங்கள் அறவழியிலே ஒழுக்கமாக வாழ்வதற்கு இன மத வேறுபாடு இன்றி எல்லோரும் பின்பற்றும் வகையிலே அற பொக்கிஷமான திருக்குறளாம் பொதுமறையை அளித்தவர் திருவள்ளுவர் ஆவர். அவரை இன்றைய தினம் கொண்டாடுவதை பெருமை அடைகின்றோம். பகைமை, வறுமை, நோய், துன்பம், மன மாசு, பயம் போன்ற தீமைகளுக்கு இடையில் மனிதர்களாக நாம் போராட வேண்டி இருக்கின்றது. நமக்கு உடலுக்கு நோய் வந்தால் நாம் வைத்தியரை அணுகி அதை குணப்படுத்துகின்றோம். அதைப்போல் மனதுக்கு வரும் நோய்
பகை வறுமை நோய் மனக்குழப்பம் போன்றவற்றை குணப்படுத்த அறநூலாகிய இந்த திருக்குறளை நமக்கு பெரிதும் உறவுகின்றது. திருக்குறள் என்னும் நூலானது தொடக்கம் முதல் முடிவு வரை அறத்தையே கூறுகின்றது. அறம் என்பது இயங்கும் ஆற்றலாகவும் பொருள் இன்பம் என்பன அதன் வெளிப்பாடாகவும் கூறுகின்றது. ஒழுக்கமான செயலுக்கு அடிப்படையாக இருப்பது நமது எண்ணம் ஆகும். அந்த எண்ணம் தூய்மையாக இருந்தால்தான் அதன் வெளிப்பாடான நாங்கள் கூறுகின்ற சொல்லும் அதன் வழியாக நாங்கள் செய்கின்ற செயலும் தூய்மையாக அமையும். அதாவது நமது எண்ணம் சொல் செயல் ஒருமித்து தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனால் நமது மனம் மாசில்லாமல் இருக்க வேண்டும். தூய்மையான மாசற்ற மனநிலையே அறம் எனப்படும். இந்த அறத்தை அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் அன்றறிவம் எண்ணாடு அறம் செய்க மற்ற அது போன்றும் கால் பொன்றா துணை என்கிறார் வள்ளுவர். இதன் அர்த்தம் என்னவென்றால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காமல் சிறு வயதிலிருந்தே நாம் அறத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அதுவே நமது வயோடிப்ப காலத்தில் நாம் சந்தோஷமாக வாழ பக்க துணையாகும் என்கிறார் வள்ளுவர். அதே அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் பட்டாவிடு குரலில் செயற்பாலடு ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலடு ஓரும் பழி என்கிறது குரல். இதன் அர்த்தம் என்னவென்றால் மனம் மொழி மெய் ஆகிய இந்த மூன்றினாலும் நாம் செய்ய வேண்டியது அறச்செயல்களே ஆகும். செய்யாமல் தவிர்க்க வேண்டியது தீய செயல்கள் ஆகும். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்புமிக்க நிகழ்வாக செல்வன் விருக்ஷன் வண்ணன் செல்வன் வருண் வண்ணன் அந்த நிகழ்வை அலங்கரித்து சென்றிருந்தார்கள். திருக்குறள் பாடல் ஒன்று இடம்பெறப் போகின்றது. அழைக்கின்றேன் செல்வி ஷிரோமி நதீஷ்குமார் அவர்களின் பாடல் இடம்பெறப் போகின்றது. உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர். உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையறை கல்லாதவர்.
மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும். அழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேதாமை பேதை தொழில். ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருத்து இடத்தார் செய்யும். முயற்சி திருவினை ஆக்கம் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும். சுவை உண்டார் மனம் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வீணை. உன்னற்க கள்ளை உனில் உண்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டதா. இருவர் உலகத்து இயற்கை திருவேறு தெளியராதலும் வேறு. உடையார் முன்னில்லார் போலே கற்றும் கற்றார் கடையரை கல்லாதவர். அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். நன்றி. இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தை செல்வி சஹீனா ரகுநந்தன் உங்களுக்கு சிறப்பாக எடுத்து வரப்போகின்றார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு இன்னா செய்யாமை 32வது அதிகாரம் 10 குறள்களை சொல்லப் போகின்றேன். சிறப்பு ஈனம் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாமை மாசற்றால் கோல். கருத்த இன்னா செய்த அக்கன்னம் மறுத்த இன்னா செய்யாமை மாசற்றால் கோல். இன்னா செய்யாமல் செற்றார்க்கு இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்த விடல். அறிவினான் ஆகவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கதை. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன் கண் செயல். என்னைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா இன்னா செய்யாமை தலை. தன்னுயிருக்கு இன்னாத தானறிவார் என்களோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். பிறருக்கு இன்னா முற்பகல் செயல் தமக்கு பிற்பகல் செயல் தானே வரும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்தார் நோய் இன்னாத வேண்டுபவர். நன்றி, வணக்கம். புறவு அறிதல் என்ற அதிகாரத்திலே இருந்து செல்வி நைனியா ஜெயராஜா
செல்வி ஆராதனா நவரத்னம் இணைந்து சிறப்பிக்கின்ற நிகழ்வு. அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் நைனியா. நான் உங்களுக்கு திருக்குறள் சொல்ல போகிறேன். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஒப்புரவென்பது பிறரோடு ஒத்து வாழ்ந்து உதவி செய்யும் நல்ல பண்பு ஆகும். குறள் 1. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொள்ளோ உலகு. இதனுடைய கருத்து, நீரை எமக்கு தந்து உதவும் மலை எங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதே போல நாமும் பிறருக்கு உதவி செய்தால் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் ஆராதனா. நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். அதிகாரம் 22. ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு என்பது பிறரோடு ஒத்த வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்யும் நல்ல பண்பு ஆகும். குறள். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மெத்தையான் செத்தாரோல் வெக்கப்படும். பொருள். சமுதாயத்தோடு ஒத்து வாழ்பவராக கருதப்படும். அவ்வாறு ஒத்து வாழாதவர் உயிர் வாழ்ந்தும் செத்தவராக கருதப்படும். நன்றி. வணக்கம். என்னோட பேர் சஞ்சனா. நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். அதிகாரம் 73. குறள் 1. வரியாட்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் எல்லா குறியெதிர்ப்பை நீர் அதை ஒழித்து. பொருள். எல்லாம் எதிர்ப்பை ஏழ்மை இல்லாதவருக்கு கொடுப்பது சிறந்த கொடை. ஈகை ஒரு நல்லாரமாகும். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் கேசவன். நான் திருக்குறள் சொல்ல போகிறேன். அதிகாரம் 23. குறள் 1. குறள் 5. ஆற்றுவாள் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசை மாற்றுவாள் ஆற்றின் பெண். பொருளுடைய பசியை போகலாக தன் பசியை போகலாக மிகப்பெரிய வலிமையாகும். நன்றி, வணக்கம்.